கர்த்தர் வார்த்தைக்கு நாம் செல்வோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் பிடியிலிருந்து விடுதலை ஆவதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற கோடாரி என்ன செய்யணும், நாம் ரொம்ப ஷார்ப் பண்ணணும் இல்லையா? அந்த கோடாரியை ஷார்ப் பண்ணுறதுக்கு தீட்டுறதுக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மரத்தை வெட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், லெகுவாயிரும். அந்த மாதிரி தான் பாருங்கள், வேதம் பணத்தை குறித்து என்ன விதமான கண்ணோட்டம் சொல்கிறது, தேவன ராஜ்யத்தில் தேவன் பணத்தை எப்படி வச்சிருக்கிறாரு, பணம் எப்படி வருது, பணத்தை ஏன் கொடுக்குறாரு, எதற்காக கொடுக்குறாரு, யாருக்கு அது வரும் யாருக்கு அது வரலை, இந்த மாதிரி காரியங்களை, இந்த கான்செப்ட்ஸ், இந்த ராஜ்யத்தை குறித்த இந்த கண்ணோட்டங்களை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோடாரி இருக்கு இல்லையா, அதை நல்லா ஷார்ப் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இது மழுங்கி போன கோடாரியை வச்சுக்கிட்டு மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி காரியங்களை கற்றுக்கொண்ட பிறகு போய் ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா காரியம் மாறும். ஆமேன். நிறைய புத்தகங்கள் வந்து பாருங்கள், உலகத்திற்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பு வந்து திங்க் ரிச் க்ரோ ரிச். புத்தகம் பேர் என்னது? திங்க் ரிச், ஐஸ்வர்யத்தை சிந்தி ஐஸ்வர்யனாக மாறு. இப்படி போடலை, சிந்திக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப கடினமாக ஒலை ஐஸ்வர்யனாக மாறு அப்படின்னு போடலை. ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக என்ன செய்யி வேர்வை சிந்தி ஒலை ஐஸ்வர்யனாக மாறுன்னு போடல. என்ன போட்டிருக்குது? திங்க் ரிச் க்ரோ ரிச்னு போட்டிருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்றதை விட கஷ்டப்பட்டு கூட முன்னேற முடியாமல் இருக்க முடியும். ஆனால் திங்கிங்க்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யனாக மாற முடியும். ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான்னு போட்டிருக்கு. அவை நம்ம இந்த மாதிரி காரியங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. ஏன்னா இயேசுவே அவைகளை குறித்து தெளிவாக நமக்கு ஊமைகளாக போதித்திருக்கிறார். நம்ம அதை விட்டுறது பாருங்க, நேரடியாக போய் என்ன செய்யறது, ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும், கடன் நீங்கள் ஏதாவது பண்ணுமாக்கும், இப்படி தான் பண்ணுறமே தவிர கர்த்தர் பணத்தை பற்றி என்ன சொன்னார் என்ன செய்யறதில்ல, கொஞ்சம் அறிந்து கொள்றதே கிடையாது. அந்த மாதிரி அறிந்து கொள்ளும் போது நான் சொல்கிறேன், ஒரு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு வேலை ஸ்தலத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும். ஆமேன்னா மேலான இடத்துக்கு போகிறதுக்கு இவைகள்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பாருங்கள். நான் அப்படி தான் பாருங்கள், நானும் சில வேலைகளை இதெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணேன்னா ரொம்ப உண்மையாக வேலை பார்ப்பேன். இந்த காரியங்களாம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் போயிருக்கலாம் போல தெரியுது. உண்மையாக இருந்ததுனாலேயே, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையில் உண்மையாக இருந்ததுனாலேயே ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் என்ன செஞ்சுருக்கலாம், மேலே வந்திருக்கலாம். ஆகவே அப்படிப்பட்ட சில ட்ரூத்தை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? புரியாதுன்னு நினச்சிடாதீங்க. நிறைய இடங்களில் இதான் பிரச்சனை. வந்தமா ஜோம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுரு, உபவாசம் போட சொல்லு, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சொன்னாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. சும்மா வந்தால் ஒரு ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், கவலைப்படாதம்மா உபவாசம் போடுன்னு அப்படி அனுப்பிச்சி விட்டுருன்னா அது சரியாக வராது. இயேசுவே என்ன செஞ்சிருக்காரு, போதித்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, இன்றைக்கி நான் ஒரு பகுதியை காண்பிக்க போகிறேன். அந்த பகுதியில் இருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ளாமல் அதை நான் ஜெபத்தால் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா ஜெபம் பண்ணாலும் அது என்ன செய்யாது, நடக்காது. நான் உபவாசத்தால் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அந்த காரியத்தை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதை கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். கடந்து வெளியே வரணும், பண விஷயத்தில் பெருகணும், ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னா இதை நான் என்ன செய்யணும், அறியணும். இல்லை இதை நான் கற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் நான் வந்து என்ன செய்வேன்னு கேட்டால் நான் அதுக்கு பதிலாக ஜெபம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் உபவாசிப்பேன் அப்படின்னு சொன்னால் காரியம் என்ன செய்யாது, மாறாது. ஜெபத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது, உபவாசத்துக்கு ஒரு இடம் இருக்குது, கர்த்தருடைய சத்தியத்தை கவனிப்பதற்கென்று ஒரு இடம் நிச்சயமாகவே இருக்கிறது. அங்கே பார்ப்போம், மத்தேயு 25:14. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. போதும், முதல்ல இங்கே ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ, பாஸ்டர் காலையில் 9 மணிக்கு போனேன்னா சாயங்காலம் 8 மணிக்கு தான் விடுறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி நினைக்கிறதுக்கெலாம் எனக்கு
நேரம் இல்லை, இப்படி தான் இருக்குது வேலை, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. இதை கொஞ்சம் இந்த சத்தியங்களை கொஞ்சம் திரும்ப என்ன செய்யுங்க, உங்கள் மனதில் போட்டு தியானியுங்கள். அந்த எண்ணங்களில் ஒரு மாற்றம் என்ன செய்யட்டும், வரட்டும். ஏற்கனவே இருக்கிற எண்ணத்தின்படியே ஓடுறீங்க இல்லையா, அதே வேலையே பாருங்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன செய்யுங்க, இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் சிந்தியுங்க, இதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள், இதை புரிந்து கொண்டு அதை பேசுங்க, அதன்படி செயல்பட முயற்சியுங்கள். நான் சொல்கிறேன், இருக்கிற வேலையிலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இருக்கிற மாதிரியே ஓடுறேன் அதான் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் நில்லுங்க, நின்று என்ன செய்யுங்க, கொஞ்சம் திங்கிங்க மாற்றுங்கள். முதல்ல அங்கே போட்டிருக்க ஒரு விஷயத்தை, அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இதுதான் பண விஷயத்தில் ஒரு ஃப்ரீடத்தை, கடவுளுடைய செழிப்பை, ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு திங்கிங், ஒரு சிந்தை, ராஜ்யத்தின் மனப்பான்மை என்னவென்று கேட்டால், அன்றியும் பரலோக ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால், பரலோக ராஜ்யத்தில் என்னன்னா, ஒரு மனுஷன், ஒரு ஆண்டவன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை எல்லாம் அவன் வசமாய் ஒப்பு கொடுத்ததுக்கு ஒப்பாய் இருக்கிறது. உன்கிட்ட இருக்கிறது எதுவுமே ஓது கிடையாது, எல்லாமே எல்லாமே என்னுடையது. உலகம் வேற, எல்லாத்தையுமே தனக்கு உரிமை பாராட்டுவான், எல்லாமே என்னுடையது என்று சொல்லுவான் பாருங்க, சுயநலம். ஆனால் ராஜ்யத்தில் அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடாதா அப்படி சொல்லவில்லை. நான் சொல்ல மறுபடியும் இந்த மனப்பான்மை ரொம்ப முக்கியம். உங்கள் பேரெல்லாம் வீடு இருக்க போகுது, உங்கள் பேரெல்லாம் கார் இருக்க போகுது, நீங்கள் என்ன என் பேரில் கார் வாங்கி தர போகிறீங்க, சரியா? உங்கள் பேரெல்லாம் இருக்க போகுது எல்லாமே. அது என்னன்னா, எனக்கு ஒரு சிந்தை, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அது என்னுடையது கிடையாது, எல்லாவற்றுக்கும் ஓனர் கர்த்தராக இருக்கிறார். என்னவெல்லாம் என்கிட்ட இருக்குதோ அது அத்தனையும் யாருடையது? கர்த்தருடையது. இது இப்படி ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், இந்த போட்டி பொறாமைக்கு இங்கே இடமே கிடையாது. என்னதான் இருந்தால் தானே போட்டியாக இருக்க போதுங்க. என்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க, எனக்கு உண்டானவில் எல்லாம் தேவரீர் எனக்கு கொடுத்தது. குடும்பம், மனைவி, பிள்ளைகள், வேலை, சரீரம், தாளந்து. இங்கே ஓனர் யாருன்னு கேட்டால் கர்த்தர். கிங்டமில், ராஜ்யத்தில் அப்படி தான் என்ன செய்யணும், அப்படி சிந்திக்க பழகுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் கூட இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது, நீங்கள் பரலோக பிரஜையாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவன் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீங்க. இங்கே கிங்டம் ராஜ்யத்துடைய செல்வம் பழிக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் உலகத்தான் போகிற மாதிரி செய்யக்கூடாது, போக கூடாது. ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். வசனத்தை வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை, யாருடைய ஆஸ்தி? தன் ஆஸ்தி, அவருடைய ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருக்கு அவருக்கு நம்மளெல்லாம் பரலோகத்துக்கு கூட்டு போன்ற ஐடியாவே கிடையாது. நம்ம என்ன நினைச்சோன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ பாவம் பண்ணிட்டோம், பாவத்தில் விழுந்ததுனால நரகத்துக்கு போயிடும், நம்மளை எப்படியா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு கொண்டு போகணும். இதுக்காக தான் உலகத்தை ஆண்டவர் வந்தார் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தால் கூட, கர்த்தருடைய ஒரிஜினல் பிளான் அது கிடையாது. அவர் ராஜ்யம் பண்ணுற இடம் பரலோகம். அந்த பரலோகம் தம்மை போல ஒரு மண்டலத்தை உருவாக்குச்சு, அதான் இந்த பூமியாக இருக்கிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருக்கு அடிமையாக இருந்தோம்? ஆங்கிலேயர்களுக்கு. இங்கிலாந்துலேருந்து அவர்கள் நம்மளை ஆளுகை செஞ்சாங்க. அவங்க அரசாங்கம் அங்கே இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய டெரிட்டரியை, தன்னுடைய எல்லை என்ன பண்ணாங்க, நம்ம தேசத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற மாதிரியே ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணாங்க, உண்டாக்குனாங்க. அது எஜுகேஷனாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அது மருத்துவமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் அங்கிருந்து வந்த ஆட்கள் தான். நல்ல உதாரணம் ஐடாஸ்கர். அவங்க பார்த்தீங்கன்னா, பிரசவத்தில் பெண்கள் மறித்து போகிறாங்க, இறந்து போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க வந்தவங்க இந்திய தேசத்துக்கு ஒரு டூர் மாதிரி வந்தால், இந்த பிரச்சனையை பார்த்த உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆஹா இப்படி மறித்து போகிறாங்களா, நான் என்ன செய்யணும், இனிமேல் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டாக்கணும், மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று அல்லது அங்கேருந்து பணத்தை சேர்த்து கொண்டு அங்கே இருக்கிற மாதிரியே மருத்துவத்தை இங்கே என்ன செய்யாங்க கொண்டு வந்தாங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கிறல, அவங்க அரசாங்கத்தின்படி இங்கே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார்கள்.
அவங்க இங்கே வந்த உடனே அச்சோ இந்த தேசத்தில் எல்லாருமே என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு கேட்டால், பிரசவ வலி வலி வந்தால் வேறு வழி இல்லை, மறிச்சு தான் ஆகணும், அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கல. இவங்க இந்த ஆளுகை செய்கிற இடத்துல தன்னுடைய ராஜ்யத்தை போல காரியத்தை மாற்றுறாங்க. திங்கிங்கே வேற மாதிரி இருக்குது. நம்ம ஏன் அதை மாற்றக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க பாருங்க. ஆக முதல் ஒரு விஷயம், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறேன். நான் உலகத்துக்குள்ள கிடையாது. நான் எங்கே இருக்கிறேன்? தேவன் ராஜ்யத்துக்குள்ள. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ராஜ்யத்துக்குள்ள, தேவன் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நம்ம தேவ பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவன் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். கிறிஸ்துவ மதத்துக்குள்ள வரல. எங்க வந்திருக்கோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப ராஜ்யம் இருந்தா அங்க ஒருத்தர் இருப்பார், ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே யாருக்குரியது? ராஜாவிற்குரியது. எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. இப்ப இந்த தேவன் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பிரஜை, அவன் எப்பவுமே ஒன்று யோசிக்கணும். எப்பவுமே அவன் எதுக்காக வாழறான்னு கேட்டீங்கன்னா, தனக்காக வாழ. இந்த ராஜ்யத்தை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, அந்த ராஜாவின் நோக்கத்துக்காக அவன் வாழ்றான். ராஜாவுடைய சித்தம் என்ன, ராஜா என்ன செய்ய விரும்புறாரு, ராஜா எனக்கு என்ன நோக்கத்தை வச்சிருக்காரு அப்படின்னு கண்டறிந்து அதற்காக வாழ்கிறவன். இப்ப இந்த ராஜ்யமும் எதுக்கு சப்ளை பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, யார் அந்த தேவன் ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புறாங்களோ, அந்த ராஜ்யத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புறாங்களோ, அந்த பர்பஸ் நிறைவேற்ற விரும்புறாங்களோ, அவங்களுக்கு தான் ராஜ்யம் என்ன செய்யுது? சப்ளை பண்ணுது. அவங்களால எம்பவர் பண்ணுது. தன்னுடைய நோக்கத்துக்காக, தன் திட்டத்துக்காக வாழ்றதுக்காக கிடையாது. யாரெல்லாம் அந்த ராஜ்யத்துக்கு இருக்கிறவங்க ராஜாவுடைய சித்தத்துக்காக வாழ்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ராஜா சப்ளை பண்ணுவார். ஆமென் சொல்றீங்க. அதனால இயேசு நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் ஏற்கனவே வந்துருச்சு, இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ முதல்ல என்ன ஜெபம் பண்றாரு? உம்முடைய டெரிட்டரி, உம்முடைய எல்கை என்ன செய்யட்டும், இங்கே வரட்டும். உம்முடைய ராஜ்யம் இங்கே வருவதாக. இந்த விழுந்து போன உலகத்தில் உம்முடைய ராஜ்யம் என்ன செய்யப்படுவதாக? எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுவதாக, அது விரிவாவதாக. முதல்ல உம்முடைய ராஜ்யம். சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம். ஜெபத்தில் முதல்ல நான் கிடையாது, உம்முடைய ராஜ்யம். அதை வாசித்து பாருங்க நீங்க. அப்புறம் தான் நம்ம பாயிண்டே வருது. முதல்ல உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம். இப்படி சிந்திக்கிறாளா நீங்க இருக்கிறீங்களா? இல்ல ஏன் இஷ்டத்துக்கு, ஏன் திட்டம், ஏன் நோக்கம், நான் எனக்காக அப்படி வாழ்றீங்களா? அப்படி வாழக்கூடாது. இங்க இந்த ராஜ்யத்தில் எல்லாமே ராஜாவுடையது. நான் ராஜாவின் நோக்கத்துக்காக வாழும்போது அந்த ராஜா நிச்சயம் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ராஜ்யம் எதுக்கு கொடுக்குதுன்னு கேட்டால், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கிறது. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நீ புசித்து திருப்தியாகி உன் ஆடு மாடுகள்லாம் திரைச்சியாகி வெள்ளியும் பொண்ணுலாம் பெருகின உடனே உன் இருதை என்ன செஞ்சிட வேணாம், மேட்டி மேடைஞ்சிட வேண்டாம். நான் உன்னை விடுவிச்சேன், நானே உன் தேவனாய கர்த்தர். இந்த வனாந்தர வழியில் உன்னை நடத்திட்டு வந்தேன், கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தேன், உன்னை போஷித்து வந்தேன், உன்னை காப்பாற்றி வந்தேன். இப்போ அதே போல் இன்னைக்கு நீ இங்கே வந்திருக்கிற, இன்னைக்கு உன் கையில் வெள்ளியும் பொண்ணு இருக்குது. ஏன் இருக்குதுன்னு கேட்டால், உன் தேவனாய கர்த்தரை மறந்துடாத, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. இந்த காணான் தேசத்துக்குள்ள, இந்த கிங்டம்குள்ள அவரே தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அவர் தம்முடைய உடன்படிக்கை என்ன பண்ண விரும்புறாரு? எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாரு. சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை கொடுக்கிறவர். ஆக இங்க ரொம்ப முக்கியமானது, இந்த ராஜ்யத்தில் கடவுள் என்கிட்ட ஏதாவது ஒன்று கொடுத்தாரு அப்படின்னா, எதா இருக்கட்டும், நீங்கள் பணத்தை மட்டும் யோசிக்க வேணாம், எதா இருக்கட்டும், கடவுள் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாரு அப்படின்னா நான் யோசிக்க வேண்டிய முதல் காரியம், கர்த்தர் எதுக்காக கொடுத்துருக்காரு? கர்த்தர் இந்த தாளந்தை எனக்கு எதுக்காக கொடுத்துருக்காரு? இந்த பணத்தை எதுக்கு என்கிட்ட ஏன் கொடுக்குறாரு?
ஏன் இந்த சபையில் கொண்டு வந்திருக்காரு? எப்பயுமே கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது நான் என்ன செய்யணும்? இதை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, என்ன வேணா பண்ணலாம் அப்படி யோசிக்கக்கூடாது. என்கிட்ட எதுக்கோ ஒரு காரியத்துக்காக கொடுத்துருக்காரு. கவனிங்களேன், ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்க ஒரு மனமாக வாழ்ந்து ஒரு குடும்பம் உருவாகி அது தேவ குடும்பமாக இருந்து அப்படி உருவாகும் போது அவங்க ஒரு சந்ததியே பாதிக்கிறாங்க. அவங்க மூலமாக அநேக குடும்பம் ரசிக்கப்படும். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? சரி, அவங்க யோசிக்கிறத சரியாக இருக்கும்போது அவங்க மூலமாக ராஜ்யம் என்ன செய்யுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. எனக்கு கர்த்தர் ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா நான் என்ன யோசிக்கன்னு கேட்டால், இது ஏன் சுயநலத்துக்காக கிடையாது, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்துருக்காரு? ஆஸ்திரியெல்லாம் ஒப்புவிச்சுட்டு என்ன பண்ணிட்டாராம்? போயிட்டாருன்னு போட்டிருக்கு இல்லையா? இதை தான் நம்ம ஆதியாமத்தில் பார்க்க முடியும். கர்த்தர் இந்த பூமியை அதை நிரப்புனார். கர்த்தர் இருளாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்துச்சு, ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, அதை ஒழுங்காக்குனாரு, வெளிச்சத்தை கொடுத்தாரு, அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸை கொடுத்தாரு, சமுத்திரத்தை உண்டாக்குனாரு, மீன்களை கொடுத்தாரு, கனி விருட்சங்களை முளைப்பிக்க பண்ணாரு, பறவைகளை உண்டாக்குனாரு. அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸால் உருவாக்கி கொடுத்து அதுக்கு ஓனர் யார்? கர்த்தர். அதை கொண்டு யார்கிட்ட கொடுக்குறாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? கர்த்தர் மனுஷன்கிட்ட கொடுத்தார். இந்தா வச்சுக்கோ. கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டார். இதுக்கு எதுக்குமே ஓனர் யாரு கிடையாது? ஆதாம் கிடையாது. எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அவன்கிட்ட கொடுத்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மேனேஜ் பண்ணுன்னு கொடுத்தார். இதை வச்சு நீ என்ன செய்ய போற? ஏற்கனவே நான் உனக்கு நிறைய கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீ என்ன செய்ய போறேன், நான் பார்க்க போறேன். அதான் ஒரிஜினல் பிளான். இன்னைக்கும் அதே மாதிரி தான். எதையும் நான் சிருஷ்டிக்க முடியாது, உருவாக்க முடியாது. எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். அதை நான் என்ன செய்ய போறேன்? அவர் நாமத்துக்காக மேனேஜ் பண்ண போறேன். பிள்ளைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க? பிள்ளைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க? எத்தனை வருஷம் காத்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு சிலருக்கு பிள்ளை மேலே எந்த ஒரு கரிசனம் இல்லை. திருமணத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க? வேலைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம சபைக்கு வெளியே இருக்கிறாங்க? நல்லா சிந்திச்சு பாருங்களேன். கடவுள் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ அட்லீஸ்ட் அங்கேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க? அதில் இதில் யோசிக்காம கர்த்தர் கொடுத்ததை நான் பண்படுத்தவும் காக்கவும் போகிறேன். நான் இந்த ராஜ்யத்தில் பணத்தை நாடி ஓடும்படி என்ன செய்யல அழைக்கப்படவில்லை. ரன்னிங் ஆஃப்டர் மணி, கோயிங் ஆஃப்டர் மணி, அதுக்கான என்ன செய்ய அழைக்கப்படலை. இதில் என் ராஜா ரொம்ப முக்கியம். 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமானங்கள் இருக்காங்கன்னு இயேசு சொன்னார். ஒன்று யாரு? தேவன். இன்னொன்று யாரு? பணம். பிசாசு கூட சொல்லலை. எதை சொல்லாரு? பணம். இந்த உலகத்திலேயே தேவனுக்கு அடுத்த இடத்துல ரொம்ப வல்லமையானது பணம். மணி இஸ் பவர்ஃபுல். தேவனுக்கு அடுத்தபடியா வல்லமையானது பிசாசு கிடையாது. நீங்க மத்திய 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதன்னு பேசுகிற இடத்துல அவர் தன்னையும் பிசாசை வச்சு பேசல. ஏன் பிசாசு பின்னாடி போறீங்கன்னு அப்படி பேசல. என்ன பேசுறாருன்னா, நீங்க ஏன் இவைகளை நாடி தேடுகிறீர்கள்? தேவனை விட இதை நாடி தேடுறீங்க. 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்வங்களால கூடாது சொல்றாரு. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்வங்களால் கூடாதே என்றார். அப்ப நாம இந்த ராஜ்யத்துல முதல் இடத்துல மணியை வைக்கக்கூடாது. மணியை நாடும்படி கர்த்தர் உண்டாக்கல. பணத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுல இந்த ராஜ்யத்துல முதலாவது இடத்துல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இப்ப அங்க 15ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25:15. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமா கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். கவனிங்களேன், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு உயர்வை, பெருக்கத்தை, பணத்தை யாருக்கு கொடுக்கிறாரு, எதன் அடிப்படையில் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. திறமை நம்மனே எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு அது இல்லை, அப்படி நம்ம தாழ்வு மனப்பான்ல போயிடாதீங்க. விஷயம் என்ன அப்படின்னா, கேப்பபிலிட்டி, எபிலிட்டி டு மேனேஜ். இந்த மனுஷன் இவ்வளவு கொடுத்தா அதனால நிர்வகிக்க முடியுமா? எத்தனை பேர் கத்தட்டு உங்களுக்கு அதிகமாக வேணும் விரும்புறீங்களா? நீங்கள் எதுக்காக ஜெபிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கூட தான் ஜெபம் பண்ணுறேன், நல்லது. கர்த்தர் இன்னைக்கு எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. சில ஒருவேளை நான் கேட்ட மாதிரி கிடைக்கல அப்படின்னா, நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நான் எதுக்காக ஜெபிச்சனோ அதற்குரிய கேப்பபிலிட்டியை
அடைவது ரொம்ப முக்கியம். கர்த்தரே அதை கொடுக்குறாரு. இருந்தாலும் நான் எந்த லெவலில் ரிசீவ் பண்ணுறேன்றது கடவுள் எவ்வளோ கொடுப்பான்ற பொறுத்து கிடையாது. நான் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண எந்த மாதிரி ஆமென் சொல்கிறீங்க. எனக்கு தேவன் எவ்வளோ கொடுக்கார் என்பதை நிர்ணயிக்கிறது ஐயோ தேவன்கிட்ட தீர்ந்து போயிருன்றதை பொறுத்து கிடையாது. நான் எந்த அளவுக்கு அதை நிர்வகிக்க முடியும் என்பதை தேவன் பார்த்து, அதனால தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய பாதை நடிப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அப்போ நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா, ஆண்டவரே இதை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி என்ன செய்யுங்க, எனக்கு தாங்க, கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இதை நீங்கள் யோசிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுங்க. கடவுள் ஏற்கனவே கொடுத்தார் இல்லையா, அதை ஒழுங்கா மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 16 வாசிங்க. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை. வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி தாளந்தை உங்களுக்கு கடவுள் கொடுத்த திறமைகளை ஒரு ஸ்கில்லை எடுத்துக்கோங்க. சரி, தொழில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை பணமாகவே நினச்சிக்கோங்க. கடவுள் ஒன்று கொடுக்குறாரு, இதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறான், அதை வச்சு அதை வேலை செய்ய வைக்கிறான். பணம் என்ன செய்யுது, வேலை செய்யுது. உனக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணம் என்ன செய்யுது, வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவன் பணத்துக்காக என்ன செய்யல, கஷ்டப்படலை, பணத்துக்காக வேலை பார்க்கல. கடவுள் கொடுத்ததை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது போய் வேலையை செய்யுது. அது பணத்தை என்ன செய்யுது, பெருக்குகிறது. அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி, பணம் உங்கள் எஜமான் கிடையாது, பணம் உங்களுடைய வேலையாள். தேவன் ராஜ்யத்தில் கர்த்தர் ராஜாவாக இருக்காரு, அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது. எதையெல்லாம் என் மூலமாக தேவன் செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு இந்த பணம் ஒரு டூலாக இருக்கிறது. நான் பணத்துக்காக நான் வேலை செய்யலை, நான் கடவுள் எனக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேலை செய்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யலை, பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் தொழில் செய்யலை. நான் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக வேலை செய்கிறேன், தொழில் செய்கிறேன். பணம் எனக்காக வேலை செய்யுது, எனக்கு பணத்தை தேவன் கொண்டு வருகிறார், தருகிறார். கடவுள் கொடுத்ததை வச்சு போய் வேலை செஞ்சு வியாபாரம் பண்ணி அங்கே போட்டிருக்கு வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். யாருடைய பணம், யாருடைய பணம்? இப்படி யோசிச்சோம் அப்படின்னா பணத்தை தவற நம்ம பயன்படுத்த மாட்டோம். இது திங்கிங் மாறிடுச்சுன்னா இது ஏன் பணம் இல்லை, எஜமானுடைய பணம். நல்லா போட்டிருக்கு. அவள் என்ன பண்ணான்னா, அந்த 1 தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். 3 பேரை பாருங்களேன், 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. இதில் 2 பேருக்கு 100% தாளந்து என்ன செஞ்சிருச்சு, வேலை பார்த்துருச்சு. பார்க்கலன்னு சொல்ல முடியாது. கிங்டமில் கடவுள் கொடுத்ததை நீங்கள் வச்சு வேலை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வாய்க்கும். இயேசு நாமத்தினால எனக்கு நஷ்டம் ஆகாது, ராஜ்யத்தில் நஷ்டம் இல்லை. எங்கே வேலை செய்யலை, நடக்கலை அப்படின்னு கேட்டால், எவன் ஒருத்தர் கடவுள் கொடுத்ததை புதைச்சி வச்சானோ அவனுக்கு தான் வேலை செய்யலே தவிர அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஒர்க் பண்ண வச்சவனுக்கு அது வேலை செய்தது, அது பெருக்கத்தை உண்டாக்கினது. பணம் எங்கே தெரியுமா இருக்குது, பணம் தேவன் நமக்கு கொடுக்குற ஐடியாக்குள்ளே இருக்கிறது. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு அப்படின்னா அவன் வாங்கினதை வச்சு யோசித்து ஞானமாக என்னமோ ஒன்று என்ன செய்கிறான், அது இன்னும் பணத்தை கொண்டு வருது. ஸோ பணம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ள தேவன் கொடுக்குற ஞானத்தில் அந்த ஐடியா என்ன செய்யுது, பணம் இருக்குது. ஐடியா தான், பணன்றது ஒரு ஐடியா. அதை வச்சு செய்யும்போது பணம் என்ன செய்யுது, வருகிறது. ஒரு நிலம் இருந்தால் நீங்கள் ஒரு விதையை வாங்கி விதைச்சி அறுவடை பண்ணிங்கன்னா அதை விற்றா என்ன வந்துடும், பணம் வந்துடும். பணம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அப்படி தான் இருக்குது. பணம் தனியாக ஒன்று எங்கேயோ இருக்குது வரும் அப்படி கிடையாது. பணம் இப்படி தான் வருது. அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். கடவுள் கொடுக்குற பெருக்கு இந்த ராஜ்யத்தில் ரொம்ப கடினமாக வேலை பார்க்கறதுனால பணம் உங்கள்கிட்ட வந்துடாது. நீங்கள் கடவுள் கொடுத்தது நல்லா மேனேஜ் பண்ணிங்கன்னா, கடவுள் கொடுக்குற ஞானம், இந்த 2ம் தான் பெருக்கத்தை என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். 2 காரியம் தான் பணத்தை கொண்டு வரும். ஒன்று, கடவுள் கொடுத்ததை சரியாக பயன்படுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் வரும். நான் காண்பிக்கிறேன். இப்போ இன்னொன்று ஞானமாக செய்கிறது, அந்த ஞானம் பணத்தை கொண்டு வரும். அதான் சாலமோன் பாருங்க, நீ விரும்புகிற இடத்தில் கேள் அப்படி சொன்னோம்னே
5 அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, SBI, ICICI, ஃபில் பண்ணிடுங்க. போட்டுக்கலாமா? சரி, ஃபில் பண்ணியிருந்தா கூட திடீர்னு மோடி என்ன செஞ்சிருவார், அந்த பணம்லாம் செல்லான்னு சொல்லிடலாம் இல்லையா, என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா. ஆனால் சாலமன் ரொம்ப விவரமாக மனோவிருத்தியை கேட்டான், மன விசாலத்தை கேட்டான், ஞானத்தை கேட்டான். மணி ஓசை முன்னாடி வந்தால் யானை பின்னாடி வருதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஞானம் வந்துச்சுன்னா பின்னாடி பணம் வருதுன்னு அர்த்தம். பிரைஸ் எல்லாம். அப்போ நான் கத்தட்ட என்ன கேட்கணும்னு கேட்டேன், என்ன ஜெபம் பண்ண கேட்டால், பணத்தை தாங்க, கடன் அடைக்க பணத்தை தாங்க, பணத்தை தாங்கன்னு கேட்காம, கர்த்தாவே ஞானத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஞானத்தை தாரும், பலனை தாரும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா பணம் வந்துன்னு நினைக்கிறது தப்பு. உண்மையாக ஒர்க் பண்ணுங்க, ஆனால் திங்கிங்கில் எடுத்துருங்க. நம்ம ரொம்ப நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, அதனால நினைக்காதீங்க. கத்தட்ட என்ன செய்யுங்க, நீங்கள் வேலை செய்யறதுல ஞானத்தை கேளுங்க. நல்ல கத்தர் உங்களை கூடி சீக்கிரம் ப்ரொமோட் பண்ணுவார். ஆமென். ப்ரொமோஷன் ஆன பிறகு வேலையும் அதிகமாக இருக்காது, ஆனால் பணம் மட்டும் நிறையா வரும். மத்த 25:19 வாசிங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரோட எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். ஸோ நல்லா மறுபடியும் ஒரு விஷயத்தை ஊர்ஜிப்படுத்தியே வருது, நிறுவனமாகிட்டே வருது. நாம் எல்லாருமே நம்ம கொடுத்தவருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறோம். அதான் அங்கே போட்டிருக்கு. திரும்பி எதுக்கு வந்தாராம்? வெகு காலமான பின்பு வந்தாராம். ஏன் வெகு காலமான பின்பு? கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாராம்? போயிட்டாராம். அப்போ கடவுள் சொல்றாரு, நான் உன்கிட்ட கொடுத்ததை வச்சு நீ ஏதோ ஒன்று செய்ய முடியும், பெருக முடியும், நான் கூட இருக்குன்னு அவசியம் இல்லை. அவர் போயிட்டாரு. அந்த அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு, ராஜாக்கள் இல்லாதிருந்தும் பவுஞ்சுகளை புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். எனக்கு என்ன ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கணும், என்ன மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி அவசியம் எனக்கு. கடவுளே அப்படி பண்றது இல்லை, கர்த்தரே கொடுத்துட்டு போயிட்டாரு. நீ என்ன பண்ற நான் பார்க்குறேன், ஏன்னா நான் திரும்ப வரும்போது உயர்வு இருக்கிறது. கர்த்தர் கணக்கு கேட்பாரு. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படும் அவனிடத்தில் அதிக கணக்கு கேட்கப்படும். என்ன கொடுத்துருக்காரு கர்த்தர் கணக்கு கேட்பார். பிள்ளையை கொடுத்தது அவரு, பணத்தை கொடுத்தது அவர், வேலையை கொடுத்தது அவர், சபையை கொடுத்தவர் அவர், எல்லா தாளந்தை கொடுத்தவர் அவர். நாம் ஒரு நாள் ஆன்சரபிளாக இருக்க போகிறோம் கர்த்தருக்கு, அங்கே போய் ஆன்சர் பண்ணணும். வாசிப்போம். அடுத்து 20 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே. திரும்ப நிரூபிக்கிறான். நானா வந்துடல, நீங்க எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சீங்க, கொடுத்தீங்க, 5 தாளந்தை இடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அப்ப கர்த்தர் சொல்றார், வாசி 23 வசனத்தை வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கவனிச்சிங்களா? நீங்க எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்களா? உண்மைதானே? இப்போ அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ரொம்ப நல்லவன்பா. அப்படி பேர் வாங்கின எத்தனை பேர் விரும்புறீங்க? அவர் சொல்லணும் குட் அப்படின்னு அவர் சொல்லணும். குட்னு யாரப்பா சொல்றாரு தெரியுமா? நான் கொடுத்ததை வச்சு ஒழுங்கா மேனேஜ் பண்ணி அதை பெருக்குனியே, நீ நல்லவன் அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. எதுல உத்தமம் எதுல உண்மை அப்படின்னா மறுபடியும் ஒரு விஷயத்தை நிரூபிக்குது. என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் உத்தமமா இருக்கு உண்மையா இருக்குன்றது யார்கிட்ட சொல்ல அவசியம் இல்லை. அவர் எதையோ எனக்கு கொடுத்தாருல, அதுல நான் என்னவா இருந்தேன்? உத்தமமா இருந்தேன், உண்மையா இருந்தேன்னு சொல்றாரு கர்த்தர். அப்ப நீங்க பெண்கள், நீங்க எங்கேயாவது சின்ன இடத்த ஒரு வேலை பார்த்தா கூட என்ன செய்யுங்க? சின்ன வேலை தான், உண்மையா இருங்க. ஒரு பெரிய உயர்வு வருது உங்களுக்கு. சரியா? யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்குறாரு. நல்லவன் உத்தமம் உண்மையுள்ளவன் கர்த்தர் யாரை பார்த்து சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவன்கிட்ட இன்னமும் கொடுக்குறாரு. நான் உன்னை அநேகத்தின் மீது அதிகார வைப்பேன் அப்படின்னா, கடவுள் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய உத்தமத்தை உண்மையை அவன் நல்லவனான்றதை எப்படி டெஸ்ட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பணத்தை கொடுத்து பணத்தை எப்படி அவன் நிர்வகித்து அதை பெருக்கிறானோ அதை வச்சு தான் அவன் என்ன பண்ணுறாரு? நிர்ணயிக்கிறார். இப்போ இந்த இடத்துல கடவுள் கொடுத்ததை ஒழுங்காக பயன்படுத்தாமல் உத்தமமாக இல்லாமல் உண்மை இல்லாமல், ஆனால் நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொன்னால் இங்கே தான் ஜெபமும் உபவாசமும் வீண். இந்த இடத்துல ஜெபமும் உபவாசம் வீண். ஏன்னா கடவுள் கொடுத்ததை என்ன செய்யலை? உத்தமமா உண்மை அல்ல, அதை சரியாக பயன்படுத்தலை, அதை கண்டுபிடிக்கல, நோக்கத்துக்காக பயன்படுத்தல. அப்போ போய் அப்புறம் போய் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ட்ரஸ்ட் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறான்னு பார்த்து தான் இன்னும் அதிக பணத்தை, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், எந்த கொஞ்சத்தில்? கொஞ்சம் பணத்தில் உண்மையாக இருந்தாய், நான் உன்னை
அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன். 24 வாசிங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுக்கு வந்து கர்த்தர் மேலே ஒரு கோபம் இருக்குது. இவர் பார்த்தியா, நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்க நினைக்கிறார், நம்ம மூலமாக அவர் ஆதாயம் பார்க்க நினைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தரை பற்றி கொடுக்க மாட்டீர், ஆனால் வாங்குவீர். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமான மனுஷன் என்று அறிவேன். கர்த்தரை பற்றி ஒரு தப்பான ஒரு எண்ணம். ஆகவே ரொம்ப முக்கியம். இதுதான் அங்கே பிரச்சனையே. இவன் வந்து அடுத்த லெவலுக்கு போகாத காரணமே உள்ளத்துக்குள்ள எண்ணங்கள் தப்பாக இருக்குது. அடுத்து அது ஒன்று செய்கிறான் அவன். ஆகையால் நான் பயந்து போய், ஐயோ எங்கே வீணாக்கிருமோ, வேஸ்ட்டாக போயிருமோ நினச்சி பயந்து போய் நிலத்தில் புதைத்து வைத்தேன். பாருங்கள், ராங் இன்வெஸ்ட்மெண்ட். தப்பான இடத்துல போய் அந்த பணத்தை செய்கிறான், போடுறான். நம்மளும் வாழ்க்கையில் பாருங்கள், பணத்தை தப்பான இடத்துல போய் கொண்டு போய் போட, தப்பாக செலவழிக்கக்கூடாது, தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது, இஷ்டத்துக்கு செலவழிக்கக்கூடாது, வீண் வரையும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து பெருக்கத்தினை செய்யாது, தராது. ஒரு தாளந்தை வாங்கினவன் பெருகாது. காரணம் வந்து கடவுள் கொடுக்காம கொடுத்தாரு, ஆனால் கொடுத்ததை என்ன செய்யலை, யூஸ் பண்ணலை. கொடுத்தவரை பற்றியே ஒரு பொறாமை, ஒரு கசப்பான எண்ணம். அப்புறம் கொடுத்ததை கொண்டு போய் தப்பான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ கடவுள் கொடுக்குற பணத்தை நீங்கள் தப்பான இடத்துல போடுறீங்களா? எங்கே போடுறீங்க? எதில் போடுறீங்க? பெஸ்ட்டான அருளை வேணுமா? நித்தியத்துக்கென்று விதையுங்கள். ஆமே, காஸ்பலில் விதைங்க. முக்கியமாக ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து காஸ்பல். அங்கே விதைக்காமல் இருக்கவே கூடாது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவனுடைய எஜமான பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயோ. பொல்லாதவனும் சோம்பலும். என்ன பொல்லாதவன்னா, கடவுளை கர்த்தரை குறித்து ஒரு தப்பான எண்ணம். சோம்பல். என்ன சோம்பல்னா, கடவுள் கொடுத்ததை வச்சு எதுவுமே என்ன செய்யலாமே, பெருக்கவே இல்லை. அந்த ரெண்டு சொல்றாரு. சரி, நீ பொல்லாதவன், நீ சோம்பலாக இருக்கிற. 27 போட்டிருக்கு, வாசிங்க. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி. திரும்ப பாருங்க, கர்த்தர் வந்து தப்பான இடத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்ட. அட்லீஸ்ட் நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கணும், அதை கொண்டு போய் என்ன செய்யிருக்கணும், பேங்க்லேயே போட்டிருக்கணும். அதான் ராஜ்யம் ஒரு விஷயத்தை பார்க்குது. பணத்தை எடுத்து போட்டு தப்பான இடத்துல போட கூடாது, அது ஃபெயிலியருக்கு ஒரு காரணம். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒன்று பண்ணாரு. அவனுக்கு இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளணும். பக்கத்தில் எல்லாரும் சொன்னாங்க, வேற அதிகாரத்தில் போட்டிருக்கு. பக்கத்துலாம் சொன்னாங்களாம், ஐயோ அவன்கிட்ட 1 தான் இருக்குது, இவன்கிட்ட 10 இருக்குது, ஏன் இப்படி கொடுக்குறீங்க? சில ஆளுகள் பாருங்க, அவங்கள்ட்ட 10 இருக்குது, அவன்கிட்ட 1 தான் இருக்குது. அவனை பார்த்து பொறாமப்படுறான். பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பொறாமைக்கு இடம் கிடையாது. கடவுள் தான் கொடுக்குறார், அவர் தான் சோர்ஸு. அவர் கொடுத்து நான் சரியாக பயன்படுத்தும் போது அவர் எனக்கு இன்னமும் கொடுக்குறார், அவ்வளோதான். இதில் போட்டி பொறாமைக்கு இடமே. அவர் இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது என்ன செய்யாது, கிடைக்காது. நல்லா கவனிங்க. யார்கிட்டயோ ஒருத்தவங்ககிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னா, அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இருக்கிறத பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டு கசப்படைஞ்சிங்கன்னா யூ வில் நெவர் கெட் இட். நீங்கள் ஒருபாதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதை அப்படி அடைவது அல்ல. அதை கொடுக்கிறவர் ஆதாரம் கர்த்தர். அந்த கொடுத்ததை பயன்படுத்தும் போது அது பெருகுகிறது. 5 தாளந்து உள்ள வாங்கின வேற ரூட்டு, 2 தாளந்து வாங்கின வேற ரூட்டு, 1 தாளந்து வேற ரூட்டு. எனக்கு கடவுள் கொடுத்த வச்சு நான் என்ன செய்ய போறேன், பெருக்க போறேன். இந்த பாருங்க, 5 வாங்கினவன் 2 வாங்கினவன் 4 ஆயிட்டான், 5 வாங்கினவன் 10 ஆயிட்டான். ஒருவேளை இந்த 1 தாளந்து வாங்கினவன் ஒழுங்கா இருந்திருந்தானா கர்த்தர் வந்து உன்னையே இவ்வளவு நீ நல்லா இருக்கியா, இவனுக்கு இன்னொரு 5 கொடுங்க சேர்த்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பாக சொல்லுவார். இங்கே வந்து கர்த்தர் வந்து பணத்தை எப்படி கொடுக்காரு, முடிச்சுட்டு பணத்தை எப்படி கொடுக்காருன்னு கேட்டிங்கன்னா 3 காரியம். 1, கர்த்தர் பணத்தை கொடுத்து தான் உங்கள்கிட்ட என்ன கொடுக்கலாமான்றத அந்த ட்ரஸ்ட்டை செக் பண்ணுகிறாரு. பணத்தை யார் கொடுக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம நிர்வகிக்கிற எபிலிட்டியை வச்சு தான் பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை யார்கிட்ட இன்னும் அதிகம் கொடுக்காருன்னா, யார் கொடுத்ததை ஒழுங்காக பயன்படுத்தினாங்களோ அவங்கள்ட்ட இன்னும் அதிகமாக கொடுக்குறாரு. கர்த்தர் பணத்தை ஒரு ஈவாக கொடுக்குறாரு. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கா வேலை பார்க்குறீங்களா, தொழில் பார்க்குறீங்களா,
இல்லை கடவுளுடைய நோக்கத்துக்காக வேலை பார்க்குறீங்களா? இல்லை கத்தருக்காக வேலை பார்க்குறீங்களா? கத்தருக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன், நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வாழல. தேவன் ராஜ்யத்தில் நான் கொடுத்ததை வச்சு நான் வேலை செய்யும்போது ராஜ்யம் எனக்கு கூட கொடுக்கிறது. உள்ளவன் எவனோ, இருக்கிறத சரியாக பயன்படுத்துகிற எவனோ அவனுக்கு இன்னமும் கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். நான் சொல்கிறேன், நீங்கள் பரிபூரணம் அடைவில் இயேசு நாமத்தினால. பணத்தை தாரும் பணத்தை தாருன்னு கெஞ்சாதீங்க, கர்த்தாவின் ஞானத்தை தாரும். நீர் கொடுத்ததை சரியாக இன்வெஸ்ட் பண்ண, சரியானதை இன்வெஸ்ட் பண்ணி பெருக்க ஞானத்தை தாரும். அன்பின் பிதாவை மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மனப்பான்மை எனக்கு உண்டாகட்டும், கிங்டம் மென்டாலிட்டி உண்டாகட்டும் ஆண்டவரே. பணத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற அந்த எண்ணங்கள் அது எங்களுடைய எண்ணங்களாக மாறட்டும் ஆண்டவரே. இப்படி சிந்திக்க உதவி செய்யும். நீரே ஆதாரம் என்று பார்க்க உதவி செய்யும். நீர் கொடுத்தவைகளை சரியாக மேனேஜ் பண்ண ஞானத்தை தாரும் ஆண்டவரே. சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஞானத்தை தாரும் கர்த்தாவே. கிரியேட்டிவிட்டியை தாரும் கர்த்தாவே. கிரியேட்டிவிட்டியை பெருக்கி தாரும் கர்த்தாவே. அப்படி செய்கிறது மூலமாய் இங்கே வந்திருக்கிற எங்களை அநேகத்தின் மீது அதிகாரியாக்கிறதுக்காக நன்றி. அப்படி செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.